ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட் ஒரு மாதிரி ஓஜி இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி எபிசோடில் நம்ம ஓல்டு காவேரி இஸ் பேக். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் பேக்டாக இருந்துச்சு காவேரியும் கங்காவுக்குமான அந்த ஒரு கான்வர்சேஷன். ஸோ அதாவது என் புருஷனை பற்றி தப்பாக பேசினா நான் சும்மா விட்டுருவேனா அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து பார்த்திங்கன்னா பொங்கி எழுந்து நியாயமாக வந்து கேட்டிருப்பாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கங்கா ஒரு மாதிரி தான் வந்து கங்காவோட கேரக்டர் ஒரு மாதிரி தான் வந்து டேமேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை இல்லையா, அவங்களும் கதையை நம்ம மூவ் பண்ணணும், எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம ஃபேமிலியே ஒரு சில பேருக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அது ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சுக்கிறத பொறுத்த இருக்குது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதும் ஆகாது. ஸோ ரியல் லைஃப்லேயே நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆகும்போது சீரியலில் ஒரே வீட்டில் போட்டு அவங்களுக்கு என்ன ஸ்டோரி மூவ் பண்ணுறதுன்னு தெரியாமல் பட் எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிஸ்டர்ஸ்குள்ளே அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் இந்த இடத்துல விஜயை பற்றி அவங்க பேசுகிறது ரொம்ப தப்பு. அதுக்கு நியாயமாக நம்ம காவேரி கேட்ட கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொரு பதில் கேள்வி ஒவ்வொரு பதிலடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செம்மையாக மாசாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு காவேரி தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலி நம்மளோட காவேரி வந்து பேக். அதுவும் அவங்க அம்மா சிஸ்டர்கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்க. அவங்க தப்பாக பேசியிருந்தா கூட காவேரி பேசியிருக்க மாட்டாங்க. விஜயை பற்றி ஒரு மாதிரி பேசுறதுமே அதில் பொங்கி எழுதுட்டாங்க. அவங்களுக்காக தானே விஜய் எல்லாத்தையும் விட்டு வந்திருக்காரு. ஸோ என்னை எப்படிலாம் பார்த்துக்கிட்டாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அவர் காசு இருந்தப்போ எப்படி பார்த்துட்டாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எனக்கு அவர் நான் வந்து அவர் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வந்து அதில் திரையிடாத அப்படிங்கிற மாதிரி சவக்கமாக பேசிட்டு போயிடுவாங்க. கங்கா அந்த இடத்துல மற்றதெல்லாம் ஓகே, சாப்பாடு மருமகன் சாரதாமா பண்ணுறது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் ஓவராக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு டைலாக் சொன்னாங்க பாருங்கள், இப்போ வந்து என்ன தான் பணக்காரன்னு சொன்னாலும் இப்போ அவர் வந்து சும்மா தான் இருந்துகிட்ருக்காரு, அவருக்கு எல்லாத்தையும் நம்ம தான் பண்ணிகிட்ருக்கோம், நம்மக்கிட்ட எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டு வந்து விஜய் பார்த்துருந்து எனக்கு ரொம்ப மிகவும் வருத்தமாக இருந்துச்சு. ஸோ உண்மையாக வந்து அந்த ஒரு வேர்டு ரொம்பவே தப்பாக தாங்க இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படி ஒரு ரொம்ப மோசமாக நம்ம விஜயை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இது மறந்துட்டாங்க போல். அவங்க வீட்டில் ஒரு மிஷின், அதாவது அவங்க கடையில் ஒரு மிஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யார் வீட்டுக்கு காசில் வாங்கி கொடுத்தாங்கிறத மறந்துட்டாங்க போல் நம்ம கங்கா. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் இதெல்லாம் எங்கே போய் முடியுதுங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து விஜய் காலில் விழுகாமல் இருக்கணும், அதுதான் கொஞ்சம் வந்து வருத்தமாக. அவர் காலில் விழுந்துச்சுன்னா ரொம்பவே ஹர்ட் ஆகிடுவார். ஸோ இது ஒரு ரீசனாக வச்சு 2 பேரும் தனி கொடுத்துனா போனால் அதை விட நல்லா தான் இருக்கும். பட் அந்த மாதிரி கொண்டு போக மாட்டாங்க, ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. இன்றைக்கி எபிசோட் நீங்கள் பார்த்தீங்களா? காவேரியோட அந்த கம்பேக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய்.